ஒரு ஐ லவ் யூ கூட கேட்டு வாங்குறதே பெரிய பிரச்சனையா இருக்கு சார். ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பழப்படா இது? ஒற்றுமையா வந்திருக்கீங்க, போகும்போது அதே மனநிலையில போகணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க உங்க ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நான் தான் இப்ப நிலா பாப்பா மாதிரி அவரு கிருஷ்ணா அவலாஞ்சுமே நான் பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பாப்பாவா நீங்க மாறிட்டீங்க. நான் இப்ப மாறி அவரை பாத்துக்கிறேன் இப்போ. ஐயோ, வாழ்க்கைய இனிப்போட தூங்கணும்னு உங்களுக்கு டைரி மில்க் கொடுத்து துவங்கிருக்காரு. அங்கேயோட நின்னு போச்சு. அதுக்கப்புறம் அது வரல. சார் அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. வீட்ல நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பாத்துக்கிறேம்மா. நீ இப்ப காலையில இது செஞ்சு வச்சிருன்னா இது நீ செய்யணும், இது நான் செய்யணும், அந்த மாதிரி பிரிச்சுட்டான். என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. நான் 3 வேலையும் நானே சமைச்சு தரேன், வீட்டு வேலையெல்லாம் நானே பாக்குறேன், எல்லாமே சொன்னான். ஆனா இப்ப எதுவுமே செய்யறது கிடையாது. நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி இப்படி நறுக்கி ஒண்ணே. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன். அப்படிலாம் இல்ல, எல்லாமே ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வீடெல்லாம் பெருக்கிறேன் இப்ப. அது கூட பண்ண மாட்டேன்றான் அவன். நீதான் பெருக்கணும் அப்படி சொல்றான். சொல்றா ஆட உண்மையாதான் பண்ணாங்க. அப்படியா? ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிடிச்சதெல்லாம் லிஸ்ட்டை போட்டுட்டு செய்ப்போனா 3 வேலை எப்படி சார் செஞ்சு கொடுக்கறது நான்? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. பேர் ஒன்னாதான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜ்ல. அப்ப என்ன சார் சொன்னாரு, கஷ்டத்துலயும் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னாரு. மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளையாட போயிட்டாரு. தாய் பாஷா சார் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவரை தேடுறாங்க சார். என்னப்பா சொல்ற? ஐயோ, பார்த்தாங்க உட்காந்து தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே சார். அவர் ஃபர்ஸ்ட் நைட்டே வேணான்ட்டாரு. வீட்டுல சண்டை போட்டாரு உண்மையாவே. லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். என் மாமியாரு நீ கத்துக்கோ, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சத்தம் போடாதீங்கப்பா. அப்பா விட நல்லா பாத்துப்பேன்னு சொன்னான். சூப்பரா பாத்துக்கிறோம். ஏன் ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் வைஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஒரு 15 பேர் போனோம். இது அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. சேஃப்டிக்கு கூட வந்தாங்க. அவங்களும் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல அந்த இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தா எல்லாரும் ஐ லவ் சொல்லுவாங்க சார். நைட்டி போட்டுனே ஐட் நைட்டிலே இருந்தா எப்படி சார் ஐ லவ் சொல்லுவாங்க? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எக்ஸ் இருக்குதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்களா? அது அந்த ஸ்டோரி சொல்லி தான் இம்ப்ரெஸ் பண்ணேன் நான். குழப்பாதரா தவக்கல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடா. எக்ஸ் ஸ்டோரியா இவங்ககிட்ட சொல்லி தான் ஓகே பண்ணீங்களா இல்ல பல பேர்ட்ட ட்ரை பண்ணி நடக்கலையா? இல்ல சார், செகண்ட் அட்டம்ப்ட்லயே உங்களுக்கு கிக் ஆயிட்டாங்க. ஜாலியா இருக்குமா? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தெரியாதா? ஏன் பொண்டாட்டி பௌத்திரத்துல கலமா சகலாம். ஆக்சுவலி அவங்க சர்ப்ரைஸ் சொல்றாங்கல்ல சார், எத்தனை வாட்டி தான் சார் நானும் நடிக்கிறது? நடிக்க முடியல சார். சகல நீங்க படிச்சு வேங்கறது நிரூபிச்சிட்டீங்க. 2 செகண்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் சார், பொண்டாட்டி அப்படி கிடையாது சார். 2 மணி நேரம் பேசல மீட்டிங் முடிஞ்சிடும் சார். ஓ, அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா, தைரியமா செஞ்சல சார். புருஷனா இருக்க ரொம்ப கஷ்டம் சார், எங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அதுக்குதான் எங்க வாழ்க்கையை அவங்க கிட்ட அடமான வச்சிருமே சார். போங்கடா புள்ளி ராஜாக்கா போங்க. இந்த வடிவேல் சார் கோவை சரலா மேம் பின்னாடியே அலைவாங்கல்ல சார், மாலா 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 மாலான்னு, அது மாதிரி என் பின்னாடியே அலைஞ்சார் சார். 2 மணி நேரம் உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியல மீனா அப்படின்னு சொல்லுவார் சார். ஆமாயா, என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் சார் வரேன். அதுங்காட்டி முடிஞ்சான். அதுங்காட்டி எப்படி உனக்கு கிளாஸ் முடிச்சாங்க? ஒருத்தர் நமக்கு பிடிக்காம போச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்காம போயிருமாமா.